நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. அது இன்றைய உலகத்திலும் பார்க்கலாம், அன்றைய ராமபிரானிடத்திலும் காணலாம். ராமன் முதலில் ஜனஸ்தானம்ங்கிற இடத்தில், அதாவது நாசிக் பஞ்சவட்டிக்கு அருகிலே 14,000 அரக்கரோடு தனி ஒருவனாக சண்டையிட்டார். சூர்பனகை சீதையை கொல்ல பார்த்தாள். லக்ஷ்மணன் அவளுடைய காது மூக்கை அறுத்தான். அவள் போய் தன்னுடைய உறவினர்கள் கரன், தூஷணன் முதலான ராட்சசர்களிடத்தில் ஒப்பாரி வைத்தாள். ராமனை பற்றியும் இலக்குவனை பற்றியும் எடுத்து கூறினாள். பின்னர் அவர்கள் படை திரட்டி வந்து ராமனை எதிர்த்தனர். லக்ஷ்மணன் போக பார்த்தார். ராமன் லக்ஷ்மணனை தடுத்து விட்டு தான் தனியாக இருந்து 14,000 பேரையும் ஒரு முகூர்த்தத்தில் அழித்தார். ராமன் சண்டையிடுகிறார்னு சொன்னால் சண்டை முக்கியம் இல்லை. அது எதனால் ஏற்படுகிறது? ஏதோ ஒரு தர்மத்துக்கு குறை வருகிறது. அந்த தர்மத்தை அவர் நிலைநாட்டி ஆக வேண்டும். அதை செய்ய போகும்போது சிலர் தடுக்கின்றனர். அப்போது அவர்களை ஒதுக்கியாக வேண்டும். அதற்காகத்தான் போர். மேலோட்டமாக பார்த்தால் ராமன் எதற்கு போராக செய்கிறார், ஏன் சண்டை போடுகிறார்னு தோணும். அவர் எதற்கு சண்டை போட போகிறார்? மேலும் அவர் போட்டு எதிராளி யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? அசகாய சூரனாய், அனபாய சாகசனாய், வேற எந்த சகாயம் இல்லாமல் தனியாக ஒரு முகூர்த்தத்தில் 14,000 பேரையும் அழித்து விட்டார். அகம்பனன் ஒருவன் மிச்சம். அவன் போய்த்தான் ராவணனிடத்தில் செய்தி சொன்னான். இது ஜனஸ்தானத்தில் நடந்தது. பின்னர் சீதை காணோம். ராவணன் தூக்கி போனான். அசோகவனத்தில் சிறை வைத்தான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு வந்தனர். பின்னர் சுக்ரீவனை சந்தித்து அவனோடு தோழமை கொண்டனர். ராமனும் சுக்ரீவன் நண்பனானார்கள். பின்னர் சுக்ரீவன் தன்னுடைய படையை அனுப்பி சீதையை தேடச் சொன்னார். ஹனுமான், ஜாம்பவான், அங்கத பெருமாள் இவர்களெல்லாம் சென்று ஹனுமான் கடலை தாண்டி சீதையை கண்டார். திரும்ப வந்து இவர்கள் அனைவரும் பெரும்படை திரட்டி கொண்டு ராமேஸ்வர கரையை வந்து அடைந்தனர். அங்கிருந்து அணில்களின் உதவி, வானரப்படையின் உதவி, இவர்கள் உதவியோடு ராமன் அணை கட்டினார். இலங்கைக்கு சென்று ராவணனோடு சண்டையிட்டார். அப்போதும் விபீஷணனுடைய உதவியை ஏற்றுக்கொண்டார். விபீஷணனுக்கு படைபலம் கிடையாது, 4 தான். அப்ப விபீஷணனையும் சேர்த்துக் கொள்ளுகிறார், சுக்ரீவனை சேர்த்துக் கொண்டார். இவர்களுடைய உதவியோடு சேர்த்து ராவணனை அழிக்கிறார். அனுப்பியிருந்தவர் இந்த கேள்வியை எழுப்பினார். 14,000 பேரை தனி ஒருவனாக வெற்றி கொள்ள தெரிந்த ராமன் தான் தனியாகவே சீதையை கண்டுபிடித்திருக்கலாம், ராவணனையும் அழித்திருக்கலாம். அவரால் இயலுமா இயலாதா? நிச்சயம் இயலும். அப்படி அவரால் முடியும்னு இருந்த போதும் எதற்காக அணி சேர்த்து கொண்டார்? முதலில் தனி, பின்னர் அணி. எதனால் இப்படி சேர்த்து கொண்டார்? இரண்டும் உலகத்தில் இருக்கும் வழக்குகள்னு அவர் சொல்லியாக வேண்டும். மனிதர்களாகிற நாம் தனியாகவும் பல செயல்களை, தர்மங்களை நிறைவேற்றலாம், கூட்டாக சேர்ந்தும் நிறைவேற்றலாம். இந்த 2 வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை உலகத்துக்கு ராமபிரானே உணர்த்துகிறார். சாபேக்ஷ தர்மம், நிரபேக்ஷ தர்மம்னு 2 சொல்லுவர். ஒரு தர்மத்தை செய்ய பிறருடைய உதவியோடு சேர்ந்து, அவர்களோடு சேர்ந்து செய்வதும் உண்டு. அது சாபேக்ஷ தர்மம். நிரபேக்ஷ தர்மம் நாம் மட்டுமே செய்வது, வேற யாரையும் எதிர்பாராமல் செய்வது. ஜபம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது நிரபேக்ஷ தர்மம். அது கூட்டாக செய்ய முடியாது, கூட்டமாக முடியாது, தனித்துத்தான் செய்ய வேண்டும். இது கிருதயுகம், திரேதாயுகத்திலெல்லாம் பிரபலமாக இருந்தது. தனியாக செய்வதுதான் அப்போது பிரபலம். ஆனால் இப்ப கலியுகத்தில் நம்மை தனியாக உட்கார்ந்து கொண்டு ஜபம் பண்ணு என்றால் மனம் ஒருநிலைப்படாது. தியானத்துக்கும் அப்படித்தான், ஏதோ ஓரளவு தான் செய்ய முடியும். அதே
நாம சங்கீர்த்தனம் பண்ணு, கூட்டமா சேர்ந்து பஜனை பண்ணுன்னு சொன்னால் நன்றாக செய்வோம். 10 பேர் சேர்ந்து கோயிலை பெருக்கி மூழ்கி சுத்தம் பண்ணுங்கள்னு சொன்னால் ஆசை ஆசையாக செய்வோம். இந்த தர்மங்கள் எல்லாம் சாபேட்ச தர்மம். இது அணி சேர்ந்துதான் செய்ய வேண்டும். தனித்திருக்கும் தியானம் முதலானவர்களை செய்தாலோ, அணி சேர்ந்து செய்ய வேண்டிய நாம சங்கீர்த்தனம் முதலானவை செய்தாலோ ரெண்டுமே தர்மம். இந்த கலியுகத்துக்கு ஒரு தர்மம், முன் யுகங்களுக்கு ஒரு தர்மம். இது எப்படி இரண்டும் உண்டோ அதைத்தான் ராமன் செய்து காட்டினார். தனியாகவும் செய்யலாம், அணியாகவும் செய்யலாம். ஆனால் அந்த அணியில் கூட இருந்தவர்கள் யார்? ஏன் அவர் வாலியை சேர்த்துக் கொள்ளவில்லை? இன்னும் கேட்டா சுக்ரீவனை காட்டிலும் வாலி பலசாலி, ராவணனை எளிதில் வெற்றி கொண்டு விடுவான். ஆனால் சேர்க்கவில்லை. என்றால் கொள்கையில் வேறுபாடு. சுக்ரீவனுடைய மனைவியை களவாடினவன் வாலி, ராமன் மனைவியை தூக்கி கொண்டு போனவன் ராவணன். பின் எப்படி வாலியோடு தோழமை கொள்ள முடியும்? கொள்கையே ஒத்து போகாதே. அதனால் அணி சேர்ந்து செய்யலாம். எந்த தர்மம், எந்த தார்மீக கொள்கையில் இருக்கிறோமோ அதே கொள்கை இருப்பவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டும். அதைத்தான் ராமபிரான் நமக்கு காட்டினார். இப்படி சாபேட்ச நிரபேட்ச தர்மங்கள் இரண்டு உள்ளன. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ராமன் இரண்டு வழிகளிலேயும் நடத்தி காட்டினார். அவரால் ஒன்றும் தனித்து போய் ராவணனை வெல்ல முடியாது என்பதே இல்லை. கண்டிப்பா செய்து விடுவார். ஹனுமாரே என்ன கூறினார்? நான் கடல் தாண்டியதற்கு என் பலம் காரணம் இல்லை, ராமன் கொடுத்த மோதிரம் காரணம். அதனால் ஸ்ரீ ராமபிரானை பொறுத்தவரை உலகத்தாருக்கு தர்மத்தை உணர்த்த வேண்டும். இரண்டு வகை தர்மங்கள் இருக்கிறது. இன்னும் கேட்டால் இன்றைய லௌகிக உதாரணம் பார்ப்போம். ஒரு நிறுவனம், பெரிய கம்பெனி, அது க்ளோஸ்லி ஹெல்டுன்னு சொல்லுவார்கள். முதலாளி மட்டுமே பணம் போட்டு இருக்கலாம், அவரிடத்திலேயே 100% அந்த கம்பெனி இருக்கும். ஆனால் ரொம்ப பெரியதாக முன்னேற முடியாது. நன்றாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கலாம். அது வளர வேண்டுமானால் என்ன செய்வார்கள்? பப்ளிக் லிமிடெட், வைட்லி ஹெல்டு கம்பெனி. கம்பெனி வளர 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 கடைசியில் யார் முதலாளின்னு தொடங்கினாரோ அவர் 5% ஷேர் கூட வைத்திருப்பார். பாரதத்தினுடைய பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே அப்படித்தான். அப்ப ரெண்டு வகையும் இருக்கிறதே. தனியாக ஒருத்தர் நடத்துவதும் உண்டு, அதுவும் நன்றாகத்தான் நடக்கும். அதே பல பேர் சேர்ந்து எல்லா முதலீட்டாளர்களையும் கொண்டால் இன்னும் நன்கு வளரும். ஆனால் முதலீட்டாளர்கள் அத்தனை பேருக்குமே அந்த நிறுவனம் நன்கு வளர வேண்டும்ங்கிற ஒரே கொள்கை இருக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தால் அது நடவாதல்லவா? அதனால் இப்படி ரெண்டு விதமான தர்மங்கள் இருக்கின்றன என்று கோடிட்டு காட்டுவதற்குத்தான் ராமபிரான் அப்படி செய்தார் போலும். ஸ்ரீராமன் திருவடிகளே சரணம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.